அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒருவேளை நீங்க டிடிஎஸ்ஸ லேட்டா கட்டுனா என்ன ஆகும்? அதாவது வட்டி எவ்வளவு போடுவாங்கன்னு பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா போதும், உங்க கம்பெனிக்கு வர பெரிய நிதி இழப்ப தவிர்க்கலாம். ஒருவேள நீங்க டிடிஎஸ் கட்டுறதுக்கான டியூ டேட்ட மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? இதுல கேஸ் என்னன்னா, நீங்க டிடிஎஸ் பிடிக்கவே மறந்துட்டீங்க. ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும்போது டிடிஎஸ் கழிக்காம விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு மாசம் 1% வட்டி கட்டணும். நீங்க எப்போ டிடிஎஸ் பிடிச்சிருக்கணுமோ, அந்த தேதியில இருந்தே வட்டி கணக்கு ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது கேஸ் இது அதை விட கொஞ்சம் சீரியஸ். அதாவது நீங்க டிடிஎஸ் சரியா பிடிச்சிட்டீங்க, ஆனா அத அரசாங்கத்துக்கு கட்டாம தாமதப்படுத்திட்டீங்க. இதுக்கு வட்டி இன்னும் அதிகம், மாசத்துக்கு 1.5%. அதனால பிடிச்ச பணத்தை உங்ககிட்ட வச்சுக்காதீங்க, உடனே கட்டிடுறது தான் நல்லது. இந்த டேப்ல பாருங்களேன், ஒரு சிம்பிள் சம்மரி. டிடிஎஸ் பிடிக்கலன்னா மாசம் 1% வட்டி, பிடிச்சு கட்டலன்னா மாசம் 1.5% வட்டி. இந்த வட்டி வீதத்துல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா மறுபடியும் பாருங்க, சட்டப்பிரிவு எண்கள் மாறி இருக்கு. நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல நாங்க எப்பவும் சொல்றது இதுதான். ரூல்ஸ் ஒண்ணுதான், ஆனா சரியான சட்டப்பிரிவுகளை குறிப்பிட்டு ரிப்போர்ட் பண்றது உங்க வேலையை ரொம்ப சுலபமாக்கும்.